அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், அவர்களுக்கு நீதி கேட்கும் பேரணியில் பாஜக மகளிர் அணிகள் ஈடுபடுவார் என்ற அக்கட்சியுடைய மாநில தலைவர் அறிவித்ததை தொடர்ந்து அந்த போராட்டம் இன்று மதுரை சிம்மக்கல் அருகே இருக்கின்ற செல்லத்தம்மன் கோவிலிலிருந்து கிளம்பி, அதாவது இங்கு கண்ணகி சிலை இருக்கக்கூடிய ஒரு கோயில், இங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு சென்று கவர்னரை சந்தித்து மனு அளிப்பதுதான் பாஜகவுடைய திட்டம். ஆனால் ஏற்கனவே இதற்கு முழுவதுமாக போலீசார் அனுமதி மறுத்திருந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட வருபவர்களை கைது செய்வோம் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தடையை மீறி இன்று போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இந்த கண்ணகிக்கு நீதி கேட்கும் போராட்டம் என்பதால் இது கண்ணகி வேடம் போட்ட பெண்மணியை நெல்லையிலிருந்து உமா என்பவரை இவர்கள் அழைத்து வந்திருந்தார்கள். அது போன்று இங்கிருக்க அந்த கோவில் முன்பாக மிளகாய் வெற்றிலை இடித்து கண்ணகிக்கு பூசக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கிறது என போன்ற பல்வேறு நூதன போராட்டங்களும் இந்த போராட்டத்தில் நடைபெற்றது. குஷ்பு வந்த பின்பு இந்த போராட்டம் துவங்கி இந்த போராட்டம் நடைபெற்ற பின்பு அவர்கள் கிளம்பிய பொழுது போலீசார் அவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் அருகே இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதாவது இந்த ஆட்டு மந்தையினுடைய மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டபம் இருக்கிறது, அது சுமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அதே அருகில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம். இந்த மண்டபத்தில் ஆடுகள், அதாவது சந்தைக்கு வரக்கூடிய ஆடுகளை வைத்து பின்பு இங்கிருந்து எடுத்து சென்று விற்பனை செய்யப்படுவது வழக்கம். அது மட்டுமல்ல, அந்த சந்தை ஒட்டியே தான் அதனுடைய குறிப்பிடக்கூடிய அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபம் அந்த இடத்தில் இருக்கிறது. குஷ்பு கைது செய்யப்பட்டு இந்த மண்டபத்திலேயே குஷ்புவும் அதே போன்ற நிர்வாகிகளும் அழைத்து வருகின்ற பொழுது, உடனடியாக உள்ளே கொண்டு வருகின்ற பொழுது ஏற்கனவே இந்த மண்டபத்தில் ஆடுகள் இருந்தது. அதனால் அந்த முன்பு, அதாவது விற்பனை செய்வதற்காக வெளியே சந்தை இருந்தது, அதை தாண்டிதான் அவர் உள்ளே மண்டபத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். எனவே அவர்கள் அப்போதே பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இவர்கள் வந்து உள்ளே அடைத்து வைக்கப்பட்ட பின்பும் கூட அங்கு அவ்வப்போது ஆடுகள் நூற்றுக்கணக்கில் ஆடுகள் உள்ளே கொண்டு வருவதும், வெளியில் இருக்கக்கூடிய அந்த திறந்த வெளி சந்தையில் ஆடுகளை வைத்து திரும்ப அவை எடுத்துக் கொள்வதுமாக. ஏனென்றால் இங்கு ஆடுகளை வைத்து விற்பனை எடுத்து செல்வது வழக்கமான ஒன்று. எப்போதுமே இந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடியவர்களை இந்த ஆட்டு மந்தை மண்டபத்தில் கொண்டு வந்துதான் வைப்பார்கள். உள்ளே மண்டபம் தனியாக இருக்கும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினார்கள். இதனிடையே இந்த கைது செய்யப்படும் போது இந்த கண்ணகி வேடத்தில் வந்திருந்த அந்த உமா என்கின்ற பெண்மை, நான் இந்த போராட்டத்திற்கு சும்மா வேடமிட்டு தான் வந்திருந்தேன், என்னை ஏன் அழைத்து போகிறீர்கள் என்று அவர்கள் திடீரென்று கண்ணீர் விட்டு கதறி அழுத ஆரம்பித்து விட்டார். உடனே அவர்களை சமாதானப்படுத்தி அவரையும் கைது செய்துதான் இந்த மண்டபத்தில் கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறார்கள்.